குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் 2 என்ற தலைப்பின் கீழ் வரும் 61வது பாடல். என்னாலும் இன்னாலும் இப்படியாய் அப்படியாய் சொன்னாலும் கேளான் கான் தோத்திரத்திற்கொள்ளான் கான். கேளான் அப்படின்னா கேட்க மாட்டான், தோத்திரம் அப்படின்னா புகழ் மாலை. இக்காலத்தில் அக்காலத்திலும் அப்பெருமானின் இயல்பு இவ்வாறு இருக்கும் அவ்வாறு இருக்கும் என்று மதவாதிகள் கூறினாலும் அவன் அதை ஏன் என்று கேட்க மாட்டான். அவனது பெருமையையும் புகழையும் பாடிய புகழ் மாலையில் அவன் அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 62. ஆத்தாளுக்கு ஆத்தாளாம் அப்பனுக்கு அப்பனுமாம் கோத்தார்க்கு கோத்த நிலை கொண்ட குணக்கடல் கான். ஆத்தாள் அப்படின்னா அன்னை, அகத்தாள் அப்படின்னும் எடுத்துக்கலாங்க. கோத்தார் அப்படின்னா உறவினர். இறைவன் அன்னைக்கு அன்னையாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருப்பவன், உறவினருக்கு அவன் உறவினராய் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 63. இப்போ புதிதோடி எத்தனை நாள் உள்ளதடி அப்போதைக்கு அப்போது அருள் அறிவும் தந்தாண்டி. அப்போதைக்கு அப்போது அப்படின்னா உடனுக்கு உடன். இன்றுதான் புதிதாய் அவன் தோன்றியவனோ அவன் பழமையானவன் அல்லவோ, உடனுக்குடன் அருளும் அறிவும் தருபவன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 64. பற்றற்றார் பற்றாக பற்றி இருந்தாண்டி குற்றமறுத்தாண்டி கூடி இருந்தாண்டி. பற்றற்றார் அப்படின்னா உலக பற்றுகளிலிருந்து நீங்கிய துறவிகள். குற்றம் அப்படின்னா வினை. உலக பற்றுகளிலிருந்து நீங்கிய துறவிகளின் பற்று கோடாய் இருப்பதுடன் அவர்கள் மீண்டும் உலகை பற்றாதபடி தன் அருளால் அவன் பற்றியுள்ளான். அவன் மெய்யடியார்களின் வினைகளையும் போக்கியவன், வினை நீங்கியவருடன் கூடி இருப்பவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 65. வெட்ட வெளியில் என்னை மேவி இருந்தாண்டி பட்ட பகலில் அடி பார்த்திருந்தார் எல்லோரும். மேவி இருந்தான் அப்படின்னா கூடி இருந்தான். தோழியே, அவன் நடு பகலில் வெட்ட வெளியில் என்னுடன் கூடி இருந்தான். அவன் அவ்வாறு என்னை கூடி இருந்ததை தேவர்கள் அனைவரும் பார்த்தபடி இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 66வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.